வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் இந்த மார்பிள் எஃபெக்ட் அண்ட் நைட்டில் க்ளோ ஆகிற இந்த வால் கிளாக் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வால் கிளாக் செய்யறதுக்கு MDF கிளாக் பேஸ் எடுத்துக்கலாம். இதை நான் எட்ஸி பிட்ஸி கிராஃப்ட் ஷாப்பில் வாங்கினேன். ஈவன் இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மார்பிள் எஃபெக்ட் அண்ட் நைட் க்ளோ எபாக்சி ரெசினால பண்ணலாம். ஒயிட் மார்பிள் டிசைன் பண்ண போகிறதால இந்த MDF கிளாக் பேஸை ஒயிட் அக்ரிலிக்கால பெயிண்ட் பண்ணலாம். அப்புறம் இது மாதிரி ஸ்பஞ்ச் அப்ளிகேட்டரால பெயிண்ட் பண்ண பிறகு இப்படி டேப் பண்ணலாம். இப்படி பண்ணுறதால எந்த ஒரு லைன் ஸ்ட்ரோக்ஸும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். ஒன்ஸ் பெயிண்டிங்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த கிளாக் பேஸோட பாட்டம் சைடில் மோல்ட் ரிலீஸ் டேப்பை ஸ்டிக் பண்ணலாம். இது ஸ்டிக் பண்ணுறதால ரெசின் போர் பண்ணுறப்ப பாட்டம் சைடில் ரெசின் வந்தாலும் இந்த டேப் இருக்கிறதால MDF பேஸ் மேலே படாது. பேஸ் மேலே எந்த ஒரு ரெசின் மார்க்கும் இருக்காது. அதனால தான் இந்த மோல்ட் ரிலீஸ் டேப்பை ஸ்டிக் பண்ணுறோம். ரெசின் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் ஹைட் ரைஸ் பண்ணி இந்த கிளாக் பேஸை வைக்கலாம். அப்புறம் இந்த உடன் பேஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பபிள் லெவல் டூலால் செக் பண்ணிவிட்டு ரெசின் மிக்ஸ் பண்ணலாம். நான் ஒயிட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ண போகிறேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 2:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்னரை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் ரைஸ் ஆகிற பபிள்ஸை பியூட்டின் டார்ச்சால் பிரேக் பண்ணலாம். இந்த கிளியர் ரெசினில் ஒயிட் பிக்மெண்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஒயிட் பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ண பிறகு 4 பார்ட் ஆஃப் ரெசினுக்கு 1 பார்ட் ஆஃப் ரெசின் நைட் க்ளோ பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெசினை கிளாக் பேஸ் மேலே போர் பண்ணலாம். ஒயிட் ரெசின் போர் பண்ண பிறகு மார்பிள் எஃபெக்ட்காக பிளாக் பிக்மெண்ட்டை இப்படி ப்ரெஷ்ஷால் கிளாக் ஃபேஸோட சென்டரில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்புறம் இந்த சென்டர் ஏரியாவில் இப்படி ஹீட் கன்னால ப்ளோ பண்ணலாம். ஹீட் கன் இல்லாட்டி ஸ்ட்ரா யூஸ் பண்ணியும் செய்யலாம்.
நெக்ஸ்ட் ஆன்டிக் பிராஸ் ரெசின் பிக்மெண்ட்டை 2 சைட்லயும் இப்படி லைன் போட்டு ப்ளோ பண்ணா எக்ஸாக்டா மார்பிள் எஃபெக்ட் கிடைச்சிடும். ஓரளவுக்கு மார்பிள் எஃபெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாக் ஃபேஸோட எட்ஜஸ்லையும் இந்த கோல்டன் ரெசினை அப்ளை பண்ணலாம். இந்த ரெசின் நல்லா 24 hours கியூர் ஆகட்டும். ரெசின் நல்லா கியூர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மார்பிள் டிசைன் மேலே கோல்டன் லைன்ஸ் ரேண்டமாக போடலாம். இது இன்னும் ஒரு அழகான ஃபினிஷ் கொடுக்கும். இந்த லைன்ஸ் போடுறதுக்கு ஃபைன் ப்ரஷ்ஷால் கோல்டன் அக்ரிலிக் யூஸ் பண்ணி போடலாம், இல்லாட்டி கோல்டன் மார்க்கராலையும் இதை போடலாம். அப்புறம் கிளாக்கோட எட்ஜஸில் முன்னாடி பண்ண பிராஸ் கோட்டிங் கொஞ்சம் டல்லாக இருக்குது, அதனால இன்னொரு தடவை இந்த பிராஸ் கோட்டிங் பண்ணணும். அவ்வளோதான், கிளாக்கை மார்பிள் எஃபெக்டில் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்பர்ஸை பிளேஸ் பண்ணலாம். கிளாக்கோட நம்பர் பிளேஸ்மெண்ட் பிரிண்டை சென்டரில் வச்சுட்டு நம்பர் வர இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பரை ஃபெவிகால் இல்லாட்டி க்ளூ ஸ்டிக்கால் ஸ்டிக் பண்ணலாம். நம்பர் வச்ச பிறகு சர்ஃபேஸில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நம்பர் மேலே இருக்கிற பேப்பரை எடுத்த பிறகு இது மேலே டாப் கோட்டாக கிளியர் ரெசின் போர் பண்ணலாம். இந்த ரெசின் நல்லா 24 hours கியூர் ஆகட்டும். ரெசின் நல்லா கியூர் ஆயிடுச்சு. இந்த கிளாக்கோட பாட்டம் சைடில் இருக்கிற இந்த மோல்ட் ரிலீஸ் டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த MDF லுக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காக wood stain அப்ளை பண்ணலாம். wood ஸ்ட்ரெயினும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ கிளாக் மிஷின் அண்ட் நீடியில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், மார்பிள் எஃபெக்டில் அண்ட் நைட்டில் க்ளோ ஆகிற இந்த வால் கிளாக் பண்ணியாச்சு.
இந்த வால் கிளாக் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாக் மாதிரி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் கிளாக் பிக்சரை என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.